குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் கண்ணகி. இந்த பேரை நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்ணகி கோவலனுங்கிறது சிலப்பதிகாரத்தில் ஒரு கதையாக வந்தது. இந்த கண்ணகிங்கிறது பார்த்திங்கன்னா சென்னையில் மெரினா பீச் பக்கத்தில் சிலை வச்சு அந்த சிலையை அகற்றி மறுபடியும் அதே இடத்துல சிலையெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. கண்ணகியோட சிலையை கண்ணகி மதுரையை எரித்தாள் அப்படிங்கிற மாதிரியும் சிலர் பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கலாம். சிலப்பதிகாரம் படிச்சிங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கண்ணகியை பற்றி தெரியுமான்னு தெரியலை. இந்த படத்தோட டைட்டில் பார்த்திங்கன்னா கண்ணகின்னு புதுமுக இயக்குனர் படமாக டைட்டிலாக வச்சு படமாக எடுத்திருக்காரு. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்போ கண்ணகி திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்த்துலாம். கீர்த்தி பாண்டியன், வித்யா பிரதீப், அம்மு அபிராமி, மயில்சாமி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கதை என்னென்னு கேட்டிங்கன்னா 4 பெண்களுக்கான கதையாக நடக்குது. ஒரு கதை பொள்ளாச்சியில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை வந்து போகுது. அவங்களுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிச்சா இல்லைங்கிறது அவங்களுடைய கதை. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு சென்னையில் மாடர்னாக இருக்காங்க. ஐடி கம்பெனி மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் காட்சி இதிலெல்லாம் விருப்பம் இல்லை. ஒரு பையனோட சேர்ந்து லிவிங் டுகெதரில் வாழ்கிறாங்க. இன்னொரு பொண்ணு கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு டைவர்ஸுக்காக வராங்க, கோர்ட்டுக்கு வராங்க. அவங்க டைவர்ஸ் வாங்கினாங்களா இல்லையா, அது ஒரு கதை. அதுக்கப்புறம் இன்னொரு கதை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இளைஞர் கூட ஒரு பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கர்ப்பமாக இருக்காங்க. அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக அவங்க நடத்தக்கூடிய அந்த எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் என்ன, ஏன்னா கர்ப்பம் பார்த்திங்கன்னா 4 மாத கர்ப்பம், அதை கலைச்சா அவங்க உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது ஒரு கதை. இந்த 4 கதையும் எங்கேயாவது ஒரு இடத்துல இணைஞ்சிச்சா இல்லையா, இந்த 4 கதைக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்கிறது தான் இந்த கண்ணகி படத்தோட முழுநீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பாடல்கள், இசையும் பின்னணி இசையும் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது. படத்தோட ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராஃபி, ராம்ஜி அவர்களுடைய ஒளிப்பதிவு, இதுக்கு முன்னாடி அவர் பருத்தி வீரன், தனி ஒருவன் நிறைய படங்கள் பண்ணியிருந்தார். அவருடைய ஒளிப்பதிவு ரொம்ப யதார்த்தமாக படம் பிடிச்சிருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 4 கதைகளுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத கதைகள் தான். இருந்தாலுமே 4 கதைகளையுமே இயக்குனர் சுவாரஸ்யமாக சொல்லலை. படத்தோட படத்தொகுப்பாளர் நினச்சிருந்தாருன்னா இந்த கதைகளை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி, அதாவது வீடியோஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணி கொஞ்சம் கிரிப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா 4 கதைகளுமே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த படம் ஓடி இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு கதை ஓடுது, டக்குன்னு இந்த கதையிலேருந்து 2 சீன் வருது, அந்த கதையிலேருந்து 2 சீன் வருது, இன்னொரு கதையிலேருந்து 2 சீன் வரும்போது ஒரு குழப்பமான திரைக்கதையாக தான் போகுது. கதைன்னு பார்த்தா நல்ல கதை, 4 பெண்களை பற்றின ஒரு கதை. ஆனால் திரைக்கதையில் பெரிய அளவில் குழப்பம் இருக்குது. படத்தொகுப்பாளர் எடிட்டர் நினச்சிருந்தாருன்னா இதை சரி செஞ்சுருந்துருக்கலாம். அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஃப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சீன் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமாக ஒரு சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி அங்கேயும் இயக்குனர் சொதப்பிட்டார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை சொல்லி அதுவும் ஆடியன்ஸுக்கு புரியாமல் பண்ணி ஓவராலாக பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்துக்கு டைட்டில் மாதவின்னு கூட இயக்குனர் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் கண்ணகின்னு வச்சு ஏன் அந்த பேருக்கு களங்க விளைவிச்சாருன்னு தெரியலை. ஓவராலாக பார்க்கும்போது இந்த கண்ணகி திரைப்படம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சுமாரான திரைப்படம். நான் பண்ண ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வீடியோவில் ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது ஒரு சினிமா செய்தியோ அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.